வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாட 8 பாடம் 3 சார்பெழுத்துக்களின் வகைகள் எனும் தலைப்பில் உள்ள வினாவிடைகளை எழுதினோம். தற்போதும் பாட 7 எழுத உள்ளோம். பாட 8 புதிய பக்கத்தை எடுத்துக்கொண்டு பாடம் 4 நால்வகைச் சொற்கள் என்ற தலைப்பை அழகாக எழுதிக் கொள்ளவும். வினா விடை. வினா விடை. முதல் வினா, சொல் என்றால் என்ன? சொல் என்றால் என்ன? எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுதுதல் மிக அவசியம். மற்றும் உங்களது கையெழுத்து மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் பிழையில்லாமலும் ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் இடைவெளி விட்டும் எழுத வேண்டும். முதல் வினா, சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். முதல் வினா, சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இரண்டாவது வினா எழுதும் பொழுது ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுத வேண்டும். சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? அதற்குரிய விடை மொழி, பதம், கிளவி என்பன சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆகும். சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? மொழி, பதம், கிளவி என்பன சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆகும். மூன்றாவது வினா எழுதும் பொழுதும் ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுத வேண்டும். சொல் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சொல் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சொல் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். மூன்றாவது வினா, சொல் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சொல் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். நான்காவது வினா எழுதும் பொழுதும் ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுத வேண்டும். வினைச்சொல் என்றால் என்ன? நான்காவது வினா, வினைச்சொல் என்றால் என்ன? ஒரு செயல் நிகழ்வதை குறிப்பது வினைச்சொல் எனப்படும். ஒரு செயல் நிகழ்வதை குறிப்பது வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, படித்தான், பறந்தது. நன்றி மாணவர்களே.